SASDOவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ் போதனா வைத்தியசாலையில் தவறால் இளம்பெண் ஒருவர் உயிரிழப்பு. வாடகை வீட்டில் தங்கியிருந்த முதியவர் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு கொலை. இலங்கையில் தொடரும் மருத்துவர்களின் பற்றாக்குறை. இலங்கையில் சுய தொழில் செய்பவர்களுக்கு வெளியான மகிழ்ச்சியான அறிவிப்பு. ஈரானின் முக்கிய இடத்தை குறிவைத்த இஸ்ரேல். தொடர்வன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த பெண்ணொருவர் உயிரிழந்துள்ள நிலையில் வைத்தியர்களின் தவறினாலேயே அவர் உயிரிழந்துள்ளார் என அவர் சகோதரர் குற்றம் சுமத்தியுள்ளார். யாழ் ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது: கிளிநொச்சி பல்லவராஜன் கட்டுப்பகுதியைச் சேர்ந்த 44 வயதுடைய சுரேஷ்குமார் பாக்கிய செல்வி எனும் தனது சகோதரிக்கு கடந்த 8ஆம் திகதி போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. இதன்போது அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். அவரது உயிரிழப்புக்கு மருத்துவர்களின் தவறே காரணம். இது தொடர்பில் முறையான விசாரணைகளை முன்னெடுத்து தனது சகோதரியின் இழப்புக்கு நீதி கிடைக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். இரத்தினபுரி எம்பிலிப்பிட்டிய மடுவன்வெல பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் வாடகைக்கு தங்கியிருந்த நபரொருவர் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார். காலி பிரதேசத்தைச் சேர்ந்த 71 வயது நபரை இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார். வாடகை வீட்டில் தனியாக வசித்து வந்த குறித்த நபர் தென்னை நார் உற்பத்தி தொழில் செய்து வந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் எம்பிலிப்பிட்டிய போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டிலுள்ள சுற்றுலா பகுதிகளில் சிறப்பு சோதனை நடவடிக்கைகளை மேற்கொள்ள தீர்மானித்துள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. அதன்படி கொழும்பு, காலி முகத்திடல், புதுக்கடை, பேருவளை, பெண்தோட்டை, கிக்கடவ, காலி, எல்ல ஆகிய பகுதிகளில் இரவு நேர சோதனைகள் நடத்தப்படும் என நுகர்வோர் விவகார அதிகார சபையின் சோதனைகள் மற்றும் விசேட விசாரணை பிரிவின் பணிப்பாளர் சஞ்சய இராசசிங்க தெரிவித்துள்ளார். நாட்டில் அண்மை காலமாக சுற்றுலா பயணிகள் அச்சுறுத்தப்படுதல் மற்றும் ஏமாற்றப்படும் சம்பவங்கள் அதிகளவில் இடம்பெற்று வருகின்றன. அண்மையில் கொழும்பில், புதுக்கடை மற்றும் களுத்துறை நகர பகுதிகளில் இவ்வாறு 2 சம்பவங்கள் நடைபெற்றிருந்தன. இதனையடுத்து இந்த விசேட இரவு நேர சோதனைகள் நடத்தப்படும் என நுகர்வோர் விவகார அதிகார சபையின் சோதனைகள் மற்றும் விசேட விசாரணை பிரிவின் பணிப்பாளர் சங்கய ராஜசிங்க தெரிவித்துள்ளார். மயக்க மருந்து நிபுணர்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவர்களின் பற்றாக்குறைகள் இன்னும் இருப்பதாகவும் பலர் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாக சுகாதார செயலாளர் நிபுணர் வைத்தியர் பாலித மகிபால குறிப்பிட்டுள்ளார். மற்றும் ஒரு குழு வெளிநாட்டு பயிற்சிக்காக சென்றுள்ளதாகவும் வெளிநாட்டு உதவிக்கு சென்ற சில வைத்தியர்கள் தற்போது வர உள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இதனால் ஹம்பாந்தோட்டை மற்றும் எம்பிலிப்பிட்டிய வைத்தியசாலைகளில் அண்மை காலமாக விசேட வைத்தியர்கள் இன்மையால் நோயாளர்கள் கடும் அவதிக்கு உள்ளாகியுள்ளார்கள். நாட்டில் சுய தொழில் செய்பவர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கப்படும் என சமூக வலுவூட்டல் துறை ராஜாங்க அமைச்சர் அனுபா பாஸ்குவல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான வேலை திட்டம் ஏற்கனவே நிதி அமைச்சிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதன்படி 12 லட்சம் பேர் இதன் மூலம் நன்மை அடைவார்கள் என திட்டமிட்டுள்ளதாக ராஜாங்க அமைச்சர் பானுதா பாஸ்குவல் மேலும் தெரிவித்துள்ளார். உலகச் செய்திகள். இஸ்ரேல் ஈரானின் தாக்குதலுக்கு தெரிவு செய்த இஸ்பாஹான் நகரமானது ஈரானின் அணுசக்தி திட்டத்தின் மையம் என முன்னாள் அமெரிக்க அதிபர் ஒருவர் தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் ஈரான் மோதல் குறித்து இஸ்பாஹான் நகரம் ஏன் முக்கியத்துவம் வாய்ந்தது, ஏன் இஸ்ரேல் அந்த நகரத்தை தெரிவு செய்தது என்பது குறித்து அமெரிக்காவின் முன்னாள் உதவி ராஜாங்க செயலாளர் மார்க்கிமிட் சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவித்துள்ளார். இதன்போது இஸ்பாஹான் ஈரானின் அணுசக்தி திட்டம் மையம் என குறிப்பிட்டுள்ள அவர் பயிற்சி, ஆராய்ச்சி மற்றும் ஈரானின் அணுசக்தி திறமையை உருவாக்குதல் போன்றவற்றிற்கு இந்த நகரமே பிரதான காரணமாக காணப்படுகிறது என தெரிவித்துள்ளார். இதன் காரணமாகவே இஸ்ரேல் இந்த தாக்குதலை மேற்கொண்டிருக்கலாம் எனவும் அமெரிக்காவின் முன்னாள் உதவி ராஜாங்க செயலாளர் மார்க்கிமிட் தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். யாழ் போதனா வைத்தியசாலையில் தவறால் இளம்பெண் ஒருவர் உயிரிழப்பு. வாடகை வீட்டில் தங்கியிருந்த முதியவர் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு கொலை. இலங்கையில் தொடரும் மருத்துவர்களின் பற்றாக்குறை. இலங்கையில் சுய தொழில் செய்பவர்களுக்கு வெளியான மகிழ்ச்சியான அறிவிப்பு. ஈரானின் முக்கிய இடத்தை குறிவைத்த இஸ்ரேல்.